ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லிம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாக்ஷாக்ஷமாம் கருணஜா கமலாமிவான்யாம் கோதாமனன்ய சரண சரணம் பிரபத்தியே. திருப்பாவையாகிய பாவை நோன்பை நோற்க ஆரம்பித்த ஆண்டாள் முந்தைய பாசுரத்தில் பாரோர் புகழ படிந்துன்னு முதல்ல சொன்னால் அதனுடைய தொடர்ச்சியாக வையத்து வாழ்வீர்கள்னு உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பெருமையை அடைந்தவர்கள்னு சொன்னவர். அந்த சொல்லோட தொடர்பை ஆண்டாள் அப்படியே தொடர்ந்து கடைபிடிச்சுட்டு வரான்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அதனால் இரண்டாவது பாட்டில் பரமன் அடிப்பாடி அப்படின்னு சொன்ன உடனேயே, அதற்கு முன்னாடி வையம்னு உலகம்னு சொன்ன உடனேயே இந்த பரமன் உலகத்தில் அவதாரம் பண்ணாரேன்னு ஞாபகம் வந்துருத்தான். அதனால் அடுத்த பாட்டை அது தொடர்ச்சியாக என்ன பண்ணால் பகவானுடைய அவதாரத்தை வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். அது அற்புதமான திருப்பாவையில் ஒரு முக்கியமான பாசுரம் இன்றைய தினம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சன்னலோடு கயலுகள பூங்குவலைப் போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேளோர் எம்பாவாய். பாட்டோட ஆரம்பமே ஓங்கி உலகளந்த பகவானுடைய தசாவதாரத்தில் வாமனாவதாரம் திரிவிக்ரமாவதாரத்தையும் சொல்லி ஆரம்பிக்கிறாளாம். கண்ணனை பார்த்து நோன்பு நோற்க வந்தவள் கிருஷ்ணனுடைய அவதாரத்தை தானே சொல்லணும். ஏன் இங்கே வாமனாவதாரத்தை சொன்னா அப்படின்னா இது பரம்பரை வழக்கம். அவள் அப்பாவான பெரியாழ்வாருக்கு என்ன வழக்கம்னா எப்பப்பெல்லாம் கண்ணனை பாட வந்தாரோ அப்போ வாமனனை புகழ்ந்துட்டு தான் கண்ணன் கிட்டக்க வருவாராம். கிருஷ்ணன் அவதாரம் பண்ணி அவரை தொட்டிலில் போட்டா எல்லாரும் கூடியிருக்கா. அப்போ பெரியாழ்வார் என்ன பாட்டு, யாருக்கு தாலாட்டு பாடணும்? கண்ணனுக்கு தானே பாடணும். பாட்டு எப்படி பாடினார்? மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னார் செய்த வண்ணச்சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுத்தந்தான் மாணி குரலனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ. வாமனனாக வையமளந்த கண்ணனே தாலேலோன்னார். அப்போ வாமனனுக்கும் திரிவிக்ரமனுக்கும் தாலாட்டு. அப்பா அப்படி பண்ணியிருக்காரு, நாம் அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு என்ன பண்ணா, தானும் வாமனன் திரிவிக்ரமனர் சேர்த்து ஓங்கி உலகளந்த. ஓங்கின்னா என்ன அர்த்தம்? திடீர்னு ஓங்கிட்டான் அப்படின்னா முன்னாடி குள்ளமாக இருந்தான்னு அர்த்தம். அப்போ அந்த ஓங்கின்ற பதத்திலேயே வாமனாவதாரத்தை குறித்தா அந்த வாமனன் என்ன பண்ணான், மகாபலியினிடத்தில் போய் 3 அடி மண்ணை கேட்டு அவன் கொடுத்த உடனே உலகளந்தான். உலகளந்தவனாக மாத்திரமில்லை, அழகான பதம், ஓங்கி உலகளந்த உத்தமனாக மாறினான். உலக வேகமாக அளந்தான். அப்படி அளக்கச்சே பக்த பிரியத்வைததா பரிவர்த்தமானே முக்தா விதான விததி தவ பூர்வமாசீத் ஆராவளி பரமதோ ரசனா கலாப தாராகனைஸ்ததனு மௌத்திகனு புரஸ்ரேகே. சுவாமி தேசிகன் திருக்கோவலூரில் எப்படி ஓங்கி உலகளந்தான்னு அழகாக வர்ணித்தார். ஒரு அடி வளரச்சே ஆகாசத்தில் நட்சத்திர கூட்டம்லாம் பிரகாசிச்சுட்டு இருந்ததான். ஒரு அடி வளர்ந்தால் நட்சத்திர கூட்டம்லாம் இவருக்கு விதானம் போட்டா மாதிரி இருந்தது. 2வது அடி வளர்ந்தார், அது கழுத்தில் ஒரு ஹாரமாக நெக்லஸாக விழுந்துருத்தான் நட்சத்திர கூட்டம். 3வது அடி வளர்ந்தார், இடுப்பில் ஒட்டியானமாக வந்துடுத்து. 4வது அடி வளர்ந்தார், கடைசியாக காலில் ஒரு கொலுசு மாதிரி சலங்கையாக சுற்றின்றுத்தான். நட்சத்திர கூட்டம் அங்கே தான் இருந்தது. அந்த அளவுக்கு அந்த ஆகாச மண்டலத்தை கிழிச்சுண்டு ஓங்கி உலகளந்தான். யார் அளந்தான்? உத்தமன்னா. ஏன் உத்தமன்னு சொன்னான்னு சொன்னால், உலகத்தில் மனிதர்களை நம்ம 3 விதமாக பிரிப்போம். அதமன், மத்தியமன், உத்தமன். அதமன்றவன் யாருன்னா மற்றவனை அழித்து நாம் வாழணும்னு நினைக்கிறானே அவனுக்கு அதமன்னு பேர். மத்தியமன்ற ஒரு பொருள்லையே நமக்கு தெரியறது, நாமும் நன்னா இருக்கணும், மற்றவனும் நன்னா இருக்கணும், நடுத்தரமாக இருக்கிறவன் மத்தியமன். உத்தமன் யாருன்னா நாம் அழிஞ்சாலும் பரவாயில்ல, மற்றவன் நன்னா இருந்தால் போரும் அப்படின்னு நினைக்கிறானே உத்தமன். அதுக்கப்புறம் இப்போ வரக்கூடிய காலத்தில் 4வதாக ஒன்று சேர்த்தா அவனுக்கு அதமாதமன்னு பேரா. அவன் யாருன்னா ரொம்ப ஆபத்து, தானும் அழியணும் மற்றவனும் அழியணும்னு நினச்சுடுவான். ஆனால் இவன் உத்தமன். ஏன்? தேவதைகளுக்காக தான் போய் கையேந்தி நின்றானப்பா.
இந்திரனை கூட்டு சொன்னா நீ மகாபலி கிட்டக்க போய் பிக்ஷை எடு, உனக்கு எல்லா ஐஸ்வர்யமும் கிடைச்சிடும்னு தேவேந்திரன் சொன்னான். நான் இப்போ கஷ்டப்படுறேன்றதுனால சுவாமி என்னை போய் என்னோட விரோதி கிட்டக்க பிக்ஷை எடுக்க சொல்கிறேளே, இது நியாயமாக? நான் கஷ்டப்பட்டுட்டே போகிறேன்னா பகவான் சொன்னார், உனக்கு வெக்கமாக இருந்தால் விடுறா, உனக்காக நான் போய் பிக்ஷை எடுக்கிறேன்னாராம். அப்போ அவன் உத்தமன் தானே. அந்த உத்தமன் என்ன பண்ணான்? மண்ணை கொடுத்தவனுக்கு தன்னையே கொடுத்தான்னா மகான்கள். மகாபலி மண்ணை கொடுத்தான், அவனுக்கு தன்னையே கொடுத்து அவனை சுதலலோகத்தில் ராஜாவாக்கி இன்னைக்கும் அவன் பண்ண தான தர்மத்துக்காக அவன் வீட்டு வாசலில் ஒரு வேலைக்காரனாக இருந்துட்டுருக்கான். அந்த ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, மறுபடியும் அழகு, உத்தமனை பாடுங்கோன்னு தானே சொல்லணும், உத்தமனை பாடுங்கோன்னு சொல்லலை, உத்தமனுடைய பேரை பாடுங்கோன்னாலாம். ஏன்னா பகவானை விட அவனுடைய பேருக்குத்தான் விசேஷம். சுவாமியை பாடுறதை விட அவனுடைய திருநாமத்தை சொல்லணும். கலியுகத்தினுடைய ஒரு வைபவமே என்னன்னா நாம சங்கீர்த்தனம், கலவு சங்கீர்த்திய கேசவம். ஆண்டாளே பாதி பாட்டில் பாடி பாடி பாடின்னு 16-17 இடத்துல 30 பாட்டில் சொல்ல போகிறா. ஏன்? கலியுகத்தில் அது முக்கியமான தர்மம், அதை நாம சங்கீர்த்தனம்ன்றது. அவனை விட அவன் பேர், அதாவது கட்டிப்பொன் பணிப்பொன்னு சொல்லுவா. உத்தமனை பாடினா என்னன்னா அது கட்டிப்பொன் மாதிரி, உத்தமனுடைய பேரை பாடினா என்னன்னா அது பணிப்பொன் மாதிரி. அதாவது நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், ஒரு 10 சவரனில் ஒரு தங்க கட்டியை கையில் எடுத்துகிட்டே கல்யாணத்துக்கு போனால் நன்னா இருக்குமா? 2 சவரனில் ஒரு செயின் போட்டுட்டு போனால் நன்னா இருக்குமா? பணிப்பொண்ணுக்குத்தானே, ஆபரணத்துக்குத்தானே பெருமை. அந்த உத்தமன் கட்டிப்பொன், அவனுடைய பேர் இருக்க அது பணிப்பொன். அதனால தான் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கமா நகருளானே. அஜாமிளனுக்கு கூட எதனால் மோட்சம்? அவனுடைய பேரை சொன்னதுனால. அதைத்தான் இங்கே நிலநிறுத்துகிற ஆண்டாள் ஒரே பதத்தில் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள். நம்ம பண்ணக்கூடிய இந்த திருப்பாவையாகிய, மறுபடியும் பாருங்க, நம் பாவைக்கு உரிமையாக சொல்லிக்கிறாளாம். நம்ம கண்ணனை தவிர வேற யாரையும் அடைய மாட்டோம்னு உறுதியாக இருக்கக்கூடிய நம்முடைய பக்தி, அப்படிப்பட்ட நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் நாம் போய் இந்த மார்கழி உற்சவத்தை, இந்த நோன்பை நடத்தினோமே ஆனால் என்ன ஆகும்? தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. நாட்டில் மழை பெய்யணுன்றதுக்காகத்தானே கோபர்கள் இந்த நோன்பை நோட்க சொல்லியிருக்கா. மும்மாறி பெய்யணுமா. மும்மாறின்றது ஒரு பெரிய தத்துவம். அதாவது 9 நாள் வெயில் காயணும், 10ஆவது நாள் பெய்யணும், மறுபடியும் 9 நாள். அதை மும்மாறி யாருக்குன்னா வேதமோதிய அந்தனர்கோர் மழை, நீதி நின்றிடும் மன்னவர் கோர்மழை, மாதர் மங்கையர் கற்பினுக்கோர் மழை. மங்கையர்களுடைய கற்புக்காக ஒரு மழை பெய்யும் ஒரு நாளில், அந்தணர்களுக்காக வேதத்துக்காக ஒரு மழை பெய்யும், தர்ம பரிபாலனம் பண்ணக்கூடிய அரசனுக்காக ஒரு மழை பெய்யும். அதுக்கு தான் மும்மாரின்னு பெய்யுது. அந்த மும்மாரியும் நாம் பண்ணக்கூடிய இந்த ஒரு நோன்புனால நாடெல்லாம் சுபிக்ஷத்தை அடையும்படி தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்யும். அப்படி பெஞ்சதுன்னா என்ன அழகா இயற்கை வளத்தை தொடர்றா பாருங்க இந்த திருப்பாவையில். ஓங்கு பெரும் சென்னலூடு கயலுகளை பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. இந்த மழைலாம் பெஞ்சதுன்னா அந்த நெற்கதிர்கள்லாம் இருக்க, அது அப்படி ஓங்கி வளருமா. திரிவிக்கிரமன் மத்தரம்தான் ஓங்கினான்னு நினச்சிக்காதுங்க. நம்ம பெய்கிற நோன்புனால பெய்யக்கூடிய மழையில் கூட கதிர்கள்லாம் அவனை மாதிரியே ஓங்கி நிற்கும். ஓங்கின்னு பதம் ஆரம்பம், சென்னலுக்கு வரச்சேயும் ஓங்கு பெரும் சென்னல். அப்படி வளர்ந்து ஜல சமிருத்தியாக இருக்குது அந்த ஒரு வயலில். அப்போ அந்த மீன்கள்லாம் என்ன பண்ணுறதான், கயல் உகலை உள்ளுக்குள்ளே போய் அந்த சென்னல் இருக்க அதை சுற்றி சுற்றி வரதான். அதாவது இவன் ஓங்கி திருவிக்கிரம அவதாரம் எடுத்த போது ராமாயணத்தில் வந்த ஜாம்பவான்றவர் திருவிக்கிரமாவதாரம் எடுத்த சுவாமியை 3 தடவை சுற்றி சுற்றி வந்தாராம். ஜாம்பவான் பக்திசாலின்னு. அது மாதிரி இந்த சென்னலை ஜாம்பவான் மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மீன்கள்லாம் கயலுகளை அப்படி சுற்றி சுற்றி வரதோனோ. அப்போ அங்கே ஒரு குவளைப்பூ பூத்துருக்கான். அந்த குவளைப்பூவில் தேனை பருகுவதற்காக அப்போ தான் ஒரு வண்டு வந்து உட்கார்ந்துருக்கு. இந்த மீன் அசைக்கிற அசைப்பில் என்னாச்சு, சில்லுன்னு ஒரு தன்மை, அழகான ஒரு காற்று, மீன் வேற இப்படி ஆட்டி விடுறது. அதனால் பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்பன்னா ஒன்றும் இல்லை, தூங்கி எடுத்துன்னு அர்த்தம். அந்த வண்டு தன்னையே மறந்து அங்கே தூங்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு சூழ்நிலை. நாம் பண்ண போகிற பாவை நோன்பில் தீங்கின்றி நாடெல்லாம் மும்மாரி பெய்ய போகிறதுனால வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை இப்போவே நம்ம கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது, பசுக்கள்
நம்ம ஊரில் பாலை சொரியக்கூடிய வளத்தை சொன்னான். தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய பசு எப்படி இருக்குமா? மடி நிறைய பால் இருக்கும். எல்லாருக்கும் பால் எக்கச்சக்கமாக இருக்குது. பால் யாருக்காவது தேவைன்னா தானே வந்து கறப்பா. ஆனால் கறக்கிறதுக்கே ஆள் கிடையாது. இது மடியில் தேக்கி வச்சுட்டு யாராவது வரமாட்டாளான்னு தவிச்சுட்டு இருக்குமா? அப்போ யாராவது வந்து அதை மடியை கறக்க வேண்டாம், லேசாக அப்படி தொட்டால் கூட போருமா, வாங்க அடுத்த நிமிஷமே என்ன பண்ணோம், அப்பாடா கறக்க ஆரம்பிச்சுட்டான்னு இதுவே நினச்சிண்டு குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். அப்படியே அந்த குடத்தை நிரப்பி விட்டுடுமா. எத்தனை குடம் வச்சாலும் தானாகவே பாலை சொரியக்கூடிய பசுக்களை. அப்போ நம்ம பசுக்கள்னா சொல்கிறது வள்ளல் பெரும் பசுக்கள். தேவதைகளுக்கு ஓங்கி உலகலந்து ஐஸ்வர்யத்தை வாங்கி கொடுத்த நம்ம பெருமாள் மாத்திரம்தான் வள்ளரா? இல்லையே. அவனுடைய கருணையினால் அவன் பார்வைப்பட்டு அரவணைக்கப்பட்ட பசுக்கள் கூட கண்ணனுடைய கைஸ்பர்சம் பட்டதுனால என்னாச்சு, அவனுடைய வள்ளல் தன்மை நம்ம ஊர் பசுக்களுக்கும் வந்துடுது. அதனால் அவைகள் பசுக்கள் அல்ல, வள்ளல் பெரும் பசுக்கள். அப்போ மழை பெஞ்சாச்சு, வயல் வளர்கள்லாம் சென்னல் ஓங்கி வளர்ந்தாச்சு, செல்வ செழிப்போடு இருக்குது, பசுக்களும் பாலை கொடுக்கறது. இப்போ நமக்கு என்ன குறை? நீங்காத செல்வம் நிறைந்து. மறுபடியும் நீங்காத செல்வம்னா பாருங்க, முதல் பாட்டில் சொன்ன மாதிரி என்ன செல்வம்? இந்த பகவத் பக்தி ஆகிய செல்வம் கண்ணனுடைய அருளால் நமக்கு நிறைஞ்சு எப்போவுமே இருக்கும்னு பகவத் கைங்கரியம், வாமனாவதார திருவிக்ரமாவதாரத்தோட வைபவம், அந்த ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய அந்த வயல்களுடைய செழிப்பு, பசுக்களுடைய வள்ளல் தன்மை எல்லாத்தையும் சொன்ன ஆண்டாள் இந்த பாசுரத்தை யார் யார் பக்தி ஸ்ரத்தையோடு உட்கார்ந்து கேட்குறாளோ அவர்களுக்கும் நீங்காத செல்வம் நிறையும்ன்ற ஒரு பலனையும் நமக்கு சொல்லி முடித்த ஓங்கி உலகளந்தன்ற உயர்ந்த பாசுரம் இன்றைய தின பாசுரம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, நாங்கள் நம் பார்வைக்கு சாற்று நீராடினார், நாங்கள் நம் பார்வைக்கு சாற்று நீராடினார், தீங்கின்றி மூலை பற்றி தேங்காதை புக்கிரந்து சேத மூலை பற்றி வாக குடம் நிறைக்கும், வாக குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், வாக குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், நீங்காத செல்வம் நிறைந்தெல்லோரும் நீங்காத செல்வம் நிறைந்தெல்லோரும் ஓங்கி உலகளந்த. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல இறையருள் மாணிக்கவாசகப் பெருமானை திருவண்ணாமலையில் எழுந்தருளச் செய்து அவர் வாயிலாக மாணிக்க வரிகளாக இந்த திருவெம்பாவையை பாடச் செய்திருக்கிறது. கன்னிப்பெண்களெல்லாம்
விடியல் நேரத்தில் எழுந்து பாவை நோன்பு நோற்பதற்காக ஒருவரை ஒருவர் எழுப்பிக் கொண்டு நீராடுதுறைக்கு செல்கிறார்கள். அந்த வகையிலே திருவம்பாவையில் 3வது பாடலாக விளங்குவது முத்தன்ன வெண்ணு கையாய் முள் வந்ததிழந்தன் முத்தன்ன வெண்ணு கையாய் முள் வந்ததிழந்தேன் அத்தன் ஆனந்தன் அமுதனென்றுள்ளுருகே முத்தன்ன வெண்ணு கையாய் முள் வந்ததிழந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதனென்றுள்ளுருகே தித்திக்க பேசுவாய் தித்திக்க பேசுவாய் வந்தும் கடை திறவாய் 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 பத்துடை ரீசன் பழடி பாவுடை தித்திக்க பேசுவாய் வந்தும் கடை திறவாய் பத்துடை ரீசன் பழடி பாவுடை புத்தடியோ புனை தீர்த்து கொண்ட கொள்ளதோ எத்தோ நின்னோ எல்லோ மறி புத்தடியோ புனை தீர்த்து கொண்டால் பொல்லாதோ எத்தோ நின்னுடைமை எல்லோ மறியாமோ சித்தம் அழகியா சித்தம் அழகியா பாடாரோ நம் சிவனை சித்தம் அழகியா பாடாரோ நம் சிவனை சித்தம் அழகியாய் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேடும் எமகேலோரும் பவாய் சித்தம் அழகியாய் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேடும் எமகேலோரும் முத்தன்ன வெண்ணகையாய் முத்து போன்ற பல்வரிசை. பல்வரிசையிலே பெண்களுக்கு இருப்பது பேரழகு. முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவன முத்திக்கொரு வித்துக்குருவர என்று அருணகிரிநாதர் பாடுவது போல அந்த முத்து என்பது தெய்வயானை அம்மையினுடைய பல்வரிசையாக இருக்கிறது என்று அழகுற அங்கே பாடினார். இங்கேயும் முத்தன்ன வெண்ணகையாய் முத்து போன்ற பற்களை உடைய பெண்ணே, நீ சிரிப்பதற்கு முயலும் பொழுதே உன்னுடைய வெண்மை பல்லினுடைய வெண்மை தருகிறது. அவ்வளவு தூய்மையாக நீ உள்ளாய். முன்வந்து எதிரெழுந்து எங்களுக்கு முன்னாலேயே எழுந்து வந்தாய். எழுந்து வந்து அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி. அத்தன் என்றால் என் அப்பன் சிவன், என்னுடைய அப்பனாக இருக்கின்றவன், என்னுடைய ஆனந்தமாக இருக்கிறான். அவன் பெயரை சொல்லும் பொழுதே எங்களுக்கெல்லாம் அவன் அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே என்பது போல நீ அப்பனாகவும் இருக்கிறாய். எங்களுக்கெல்லாம் இந்த பக்தி வெள்ளத்திலே மகிழ்ச்சியாக ஈடுபடுவதற்கு ஆனந்தமாகவும் இருக்கிறாய் என்று அல்லூரி. அல்லூறுதல் என்றால் வாய் ஊறுதல். அவன் பெயரை சொல்வதற்கே வாய் ஊறிப்போவது. அற்புத தெய்வம் இதனின் மற்றுண்டோ அன்போடு அஞ்செழுத்தின் சொற்பதத்தில் வைத்து உள்ளம் அல்லூரி என்று இன்னொரு இடத்திலே சொல்வார். அல்லூரி என்றால் மிக விருப்புடன் சொல்லுவது. மிகவும் விருப்புடன் அவனுடைய பாடை, அவனுடைய புகழை, பெருமையை பாடுதல். அப்படி பாடிக்கொண்டே சென்று நீராடுதுறைக்கு செல்லுதல். முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்து அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய். நாங்கள் நீ உன்னை எழுப்புகின்ற பொழுது உன்னெல்லாம் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய். வந்துன் கடை திறவாய். அவனுடைய பாடல்களை நாங்கள் பாடுகின்ற பொழுதே எங்களுக்கெல்லாம் முன்னமேயே நீ எழுந்து அவனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருப்பாய்.
ஆனால் நாங்கள் உன்னை எழுப்ப வருகிறோம், ஆனால் நீ இன்னும் உறங்கிக் கொண்டே இன்னும் உறங்குதியோ பெருமகளே, எழுந்து வா மகளே என்று சொல்வது போல எழுந்து வா, அவன் எப்பொழுது ஆனந்தனாக இருப்பான், எப்பொழுது அமுதனாக இருப்பான் என்றெல்லாம் எங்களுக்கு சொன்னாயே. பேரின்பத்தால் தேவர்கள் பிறப்பே இல்லாதவர்களாக அமுதம் உண்டு இருந்தார்களே, அதை போல அவன் பெயரை கேட்ட பொழுதே நீ அமுதம் உண்டவள் போல சிறப்பித்து எங்களையும் மகிழ்விப்பாய், நீயும் மகிழ்ந்திருப்பாய். ஆனால் இன்று உறங்குகின்றாயே பெருமகளே, சிறுமகளே, நீ எழுந்து வா, எங்களோடு சேர்ந்து வா என்று சொல்வது போல உரையாடிக்கொண்டே அடுத்த வரி செல்லுகிறார்கள். பத்துடையீர் ஈசன் பழஅடியீர் பாங்குடையீர். உறங்கிக் கொண்டிருந்தவள் எழுந்துவிட்டால் எழுந்து சொல்லுகிறார். பத்துடையீர், நீங்கள் மிகவும் பக்தியுடையவர்கள்தான். பத்துடையீர் பாங்குடையீர் ஈசன் பழஅடியீர். நீங்கள் எல்லாம் இறைவனுடைய பழ அடியார்கள். பழ அடியார்கள் என்ன, முன்பிருந்தே அவர்கள் அடியார்களாக இருக்கிறார்கள். புதிதாக நான் வந்திருக்கிறேன். பொத்தடியோம் எங்களை பொன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ என்று சொல்வது போல இந்த ஐயப்ப சுவாமிகள் எல்லாம் குருசாமிகளிடத்தில் கன்னி சுவாமிகள் என்று சொல்வார்கள். புதிதாக சேர்பவர்கள் அந்த வழிபாட்டிலே கன்னிசாமிகள் என்று சொல்வார்கள். குருசாமியிடத்தில் அவர்கள் ஏதாவது தவறு செய்துவிட்டால் குருசாமி அவர்களை கண்டிப்பார். அப்படி கன்னிசாமிகள் சொல்கின்ற பொழுது நாங்கள் ஏதோ தவறு செய்துவிட்டோம் ஐயா, நீங்கள் அதை மன்னிக்கக்கூடாதா என்று கேட்பது போல பத்துடையீர் பழ அடியீர் பாங்குடையீர், நீங்களெல்லாம் மிகவும் பழமையான அடியார்கள். சிவன் திருநாமங்களை சொல்லுகின்ற பொழுதே இறை அனுபவத்தை பெறுகின்ற வழியிலே நீங்கள் எல்லாம் சொல்வீர்கள். ஆனால் நீ வீட்டு வாயிற்கதவை திறக்காமல் இருக்கின்றாயே மகளே, எழுந்து வர வேண்டாமா? ஈசனுடைய பழ அடியாராக இருக்கின்ற நீங்கள், பக்தியுடைய நெஞ்சினராக இருக்கின்ற நீங்கள், வழி வழியை மரபாக வழி வழி அடியாராக இருக்கின்ற நீங்கள், புத்தடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ, எங்களுடைய புதிய அடியார்களாக இருக்கின்ற எங்களுடைய குற்றங்களை சிறுமகளை பொறுத்து கொண்டால் பொல்லாதோ. எத்தோனின் அன்புடைமை, நீ இவ்வாறு பேசுவதுதான் உன்னுடைய அன்புடைமையா, உன்னுடைய பக்தியா, உன்னுடைய நேசமா, உன்னுடைய நேயமா? இதுதான் உனக்கு பக்திமை என்ற பெயரை தருமா? எத்தோனின் அன்புடைமை, எல்லாம் அறியாமோ, எல்லாவற்றையும் நாங்கள் அறிவோம், அறிந்து கொண்டுதான் உன்னை தூங்குகின்ற உன்னை எழுப்புகிறோம். வா மகளே, சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. அவள் இன்னும் சொல்லுகிறாள், அறிவு தெளிந்தவர்கள், அறிவின் உயர்ந்தவர்கள், அறிவில் சிறந்த அடியாராக இருக்கின்றவர்களெல்லாம் சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. நம்முடைய சிவபெருமானை அறிவில் தெளிந்த சான்றோர்கள் எவ்வளவு அருமையாக பாடிக் கொடுத்திருக்கிறார்கள். திருநின்ற செம்மையே செம்மையாக கொண்ட அடியார்கள் பல அடியார்கள் தேவார திருவாசங்களெல்லாம் பாடியிருக்கிறார்களே. அப்படிப்பட்ட நீங்கள் என்னையும் வந்து எழுப்புகிறீர்களே என்று அவள் எழுந்து வர சுணக்கம் காட்டுகிறார். தென்பால் உகந்தாடும் தில்லைச் சிற்றம்பலவன் பெண்பால் உகந்தான் பெரும்பித்தன் காணேடி. பெண்பால் உகழ்ந்திலனேல் பேதாய் இருநிலத்தோர் விண்பால் யோகைதி வீடுவர்கான் சாழலோ என்றெல்லாம் பாடியிருக்கின்றார்களே. நீ எழுந்து வர மாட்டாயா? இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய். இறுதி அடியாக எமக்கு நீ நகையாடிச் சொல்லும் இவ்வளவும் வேண்டும், இன்னமும் வேண்டும். நீ பக்தி உடையவள் என்று உன்னை எழுப்ப வந்தோம். ஆனால் நீ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாய். நாங்கள் சொல்வதற்கெல்லாம் மறுமொழி சொல்லிக் கொண்டிருக்கிறாய். இன்னும் எழுந்து வா மகளே, நாம் நீராடுதுறைக்கு சென்று திருவம்பாவை என்ற அந்த நோன்பினை இயற்றி இறைவனை வழிபடுவோம், வா மகளே என்று எழுப்புவதாக இந்த பாடல் அமைகிறது. மாணிக்க வாசகர் இந்த பாடலிலே தானே வந்து தலையளித்து ஆட்கொள்கின்ற பெருமையை இந்த பாடலிலே சொல்கின்றார். தானே வந்து என்றால் மூவர்களும் தேவர்களும் அறிய முடியாத அந்த இறைவனுடைய பேரருள் நமக்காக எளிவந்த பொருளாக எளிவந்த பிரானாக நமக்கு வந்து காட்சியளிக்கிறான். அவனை நாம் தொழுது வழிபட வேண்டாமா? வா மகளே என்று சொல்லி தானே வந்து தலையளித்து ஆண் கொண்டு அருளுதல் என்பது இந்த பாடலுடைய சக்தியை வியந்தது என்ற குறிப்பினாலே இதை அடியார்கள் குறிப்பார்கள். ஒவ்வொரு பாடலும் சிவனும் சக்தியும் இயைந்த பாடலாக இருப்பதுதான் இந்த உலகம் இயங்குவதற்கு அடிப்படையான காரணம் என்பதை அடிமுடி தேடிய படலம் வழியாக இந்த கதையை தொடர்ந்து கொண்டு வருகிறார்
மாணிக்கவாசகர். அப்படி இந்த பாடலிலே நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமயனப் பெற்றேன் தேனாய் அமுதவுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உள்ளம் புகுந்து ஆட்கொண்டு அருள் செய்தான் என்று மாணிக்கவாசகர் பாடுவது போல இன்னொரு இடத்திலே இங்கே நமக்கெல்லாம் அருள் தருவதற்காக பெருமான் வருகிறான். அந்த பெருமானுடைய திருவருளை நாம் பெற வேண்டுமானால் இன்னும் எல்லோரையும் சென்று எழுப்பிக்கொண்டு நாம் நீராடுதுறைக்கு சென்று நம்முடைய வேண்டுதல்களெல்லாம் வைத்து, நம்முடைய வேண்டுதல்கள் என்ன? நமக்கு நல்ல கணவர்கள் கிடைக்க வேண்டும், இந்த உலகத்தில் மாதம் மும்மாறி பெய்ய வேண்டும், இந்த உலகம் செழிக்க வேண்டும், செழித்திருந்தால் நாமும் நன்றாக வாழ்வோம், இறையடியார்களும் நன்றாக வாழ்வார்கள் என்பதையெல்லாம் ஒளிமயமாக இருக்கின்ற அந்த அருட்பெரும் சோதியாக இருக்கின்ற திருவண்ணாமலை பெருமானை நாம் நாளும் தொழுது நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொண்டு இந்த உலகம் வாழவும் இந்த பாடலில் அற்புதமான பாடல் வரிகளாக மாணிக்கவாசக பெருமான் நமக்கு தந்தருள் இருக்கின்ற இந்த வரிகளெல்லாம் நம்மை இந்த புலர்காலை பொழுதிலே வைகறை விடியலிலே நம்மை ஆழ்ந்த பக்தி என்ற சீர்மையான சிறப்பான நோக்கத்தினை நம்முடைய உள்ளத்திலே புகுத்தி நம்மையெல்லாம் மண்ணில் நல்லவண்ணம் வாழலாம் என்று வழிகாட்டுகிறது பெருமானுடைய மாணிக்கவாசக பெருமானுடைய மாணிக்க வரிகள். திருச்சிற்றம்பலம்.